يا رب العالمين الله الله صل على طه الأمين الله الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا آمنا بما أنزلت واتبعنا الرسول فاكتبنا مع الشاهدين. எங்கள் இறைவா, நீ இறக்கி வைத்த வேதத்தை நாங்கள் ஈமான் கொண்டோம். பிமா அன்சல்த வத்தபஅன ரசூல, இன்னும் உன்னுடைய ரசூலை நாங்கள் பின்பற்றினோம். ஃபக்துப்னா மஅ ஷாஹிதீன், எனவே சாட்சி சொல்பவர்களுடன் எங்களை பதிவு செய்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நன்மையை தவிர வேறு எந்த விதமான செயலும் உங்களுடைய ஆயுளை அதிகரிக்காது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நன்மையான காரியங்களை செய்வதுதான் உங்களுடைய ஆயுளை அதிகப்படுத்தும். எப்படி நம்முடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்துல நம்ம அல்லாஹ்விடத்துல எனக்கு அபிவிருத்தியை கொடு, எனக்கு அதுல பரக்கத்தை கொடு என்பதாக நாம கேட்கிறோமோ, அதே போன்று நம்முடைய வயதிலும் அல்லாஹ் பரக்கத் செய்யணும். ஆயுளினுடைய அதிகரிப்பு யாருமே என்ன செஞ்சிருவாங்க, ரொம்ப ஒரு குறைவான வயதுல மரணத்தை அடைய விரும்ப மாட்டோம். இப்ப அல்லாஹ்ட்ட நம்ம கேட்போம், யா அல்லாஹ், என்னுடைய வாழ்விலும் என்னுடைய வயதிலும் நீ பரக்கத் செய்வாயாக அப்படிங்கிற துவாவை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்போம். இப்போ ஒருவருடைய ஆயுளை அதிகரிச்சு யாருக்கு அல்லாஹ் ஆயுளை அதிகப்படுத்திருக்கிறானோ அவர் சிறப்பிற்குரியவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களில் வயதில் அதிகமான வயது உடையவர்களை நீங்கள் கண்டால், உங்களில் அதிகமான வயது உடையவர்களை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் அவங்களிடத்துல பரக்கத் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார். அப்போ ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா அது நன்மையான காரியங்கள். எந்தெந்த நன்மையான காரியங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஒருவர் அதிகமாக செய்து வரும் பொழுது எல்லாம் என்ன செஞ்சிருவானா அவருடைய ஆயுளை அதிகப்படுத்தி விடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒண்ணு. இரண்டாவது, அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை தவிர வலா யுரத்துல் கதர இல்லா துஆஇ, நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை தவிர வேறு எதுவும் உங்களுடைய விதியை மாற்றாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த துஆ இருக்குது, அது என்ன செஞ்சிடும், விதியவே மாற்றிடும். இதுதான் இவனுக்கு அப்படின்னு அல்லாஹ் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறதா விதி. நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயினுடைய கருவறையில இருக்கும் பொழுது அது எழுதப்பட்டு விட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய பொருளாதாரம், அவன் எப்படி வாழுவான், அவனுக்கு என்னென்னலாம் இந்த உலகத்துல அவன் அனுபவிப்பான், என்னெல்லாம் அவனுக்கு கிடைக்கும் கிடைக்காது என்பது எல்லாமே தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது அது முடிவு செய்யப்பட்டு விட்டது என்பதாக சொல்றாங்க. இதுதான் விதி, தலா கதிர். இதை நம்ம ஏற்றுக்கிறதா ஆகணும். தலா கதிரை நம்ம என்ன செய்ய முடியாது, புறக்கணிச்சு வாழ முடியாது. விதி என்னவோ அதை ஏற்றுதான் ஆகணும். ஆனா அந்த விதியவே மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் என்ன எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா துஆவிற்கு இருக்கிறது, பிரார்த்தனைக்கு இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நன்மை அதிகமாக செய்வதனால் ஆயுள் அதிகரிக்கப்படுகிறது. அதிகமாக துஆ செய்வதனால் அந்த துஆ என்ன செஞ்சிடும், விதியவே மாற்றிவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அடுத்து சொல்றாங்க, வ இன்னர் ரஜுல ல யுஹரமு ரிஸ்க பி ஹத்தியத்தின் யஅமலுஹா, ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய பாவத்தினால் அவனுக்கு வரக்கூடிய வாழ்வாதாரத்துடைய ரிஸ்கை அந்த பாவமான செயல்கள் தடுத்து விடுகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எங்க ரிஸ்க் தடைப்படும் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லுவோம், நல்லா வந்துகிட்டே இருந்துச்சு, நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, நல்ல வருமானம் இருந்துச்சு, நல்ல ஒரு லெவலுக்கு நல்லா போய்கிட்டே இருந்தேன், திடீர்னு வரமாட்டேங்குது. எப்படி வந்துச்சோ நல்லா அதிகமாக வந்து கொண்டு இருந்தது, நல்ல வருமானம் வந்துச்சு, நல்லா சம்பாதிச்சேன், நல்லா சேகரித்து வச்சேன், நல்லா நிம்மதியா வாழ்ந்தேன், வீடு வாசல்லாம் கட்டினேன், ஆனா திடீர்னு ஒன்னையுமே காணோம், எதுவுமே வரல, எதுவுமே கையில நிக்கல, எதுவுமே தங்கலங்கக்கூடிய ஒரு புலம்பு நமக்குள்ள இருக்கு. அப்போ நல்லா வந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஸ்க்குகள் திடீரென தடைப்பட்டு நின்றுச்சு அப்படின்னு சொன்னா
அதுக்கு என்ன காரணம் என்றால் நபி அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், மனிதன் செய்யக்கூடிய பாவத்தினால் அவனுடைய வாழ்வாதாரத்தினுடைய ரிஸ்க்குகள் என்ன செஞ்சிடும், தடுக்கப்பட்டு விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பாவமான காரியங்களை விட்டு எவ்வளவு தூரம் ஒதுங்கிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஒதுங்கினாதான் ஆயுள் அதிகமாகும். அல்லாஹ் வயதில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருவான். நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்குவான். பாவமான காரியத்தை விடும் பொழுதுதான் தடையில்லாத ரிஸ்கை நாம் அல்லாஹ்விடத்துல பெற முடியும். இதுதான் அல்லாஹ் ஒரு அவனை வணங்கக்கூடிய, அவனுக்கு கட்டுப்படக்கூடிய நல்ல அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு பாக்கியம். இது இல்லாம நாலாவது ஃபக்துபுனா மாஷாஹிதீன், நம்ம அல்லாஹ்ட்ட சொல்றோம்ல, யா அல்லாஹ் சாட்சி சொல்பவர்களுடன் எங்களை பதிவு செய்வாயாக என்று. யார் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆக்களில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா நல்லவர்களோடு சேர்த்து வைப்பான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து வத்தபான ரசூல, யா அல்லாஹ் உன்னுடைய ரசூலை நாங்கள் பின்பற்றினோம் என்பதாக அந்த மக்கள் கேட்டாங்களே, அது அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி தரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம் ரசூலை, நம் தூதரை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த துஆவின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அப்போ அவர்களுடைய வழிமுறைகள் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் என்ன என்பதை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றாக நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். அதுல மிக முக்கியமான 2 விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. ஹஜ்ரத்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரில இந்த ஹதீஸ் இடம்பெறுது. சிறியவர்களின் மீது அன்பு காட்டுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளில் உள்ளதாகும் என்பதாக குறிப்பிடுறாங்க. பெரியவர்களுக்கு கண்ணியம் படுத்துவதும் நபி அவர்களுடைய வழிமுறையாக இருக்குது. 3வது நன்மையை ஏவுவதும் தீமையான காரியங்களை தடுப்பதும் நபி அவர்களுடைய வழிமுறைகளில் இருக்குது. சிறியவர்களின் மீது அன்பு காட்டாதவரும், பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காதவரும், நன்மையை தடுக்காதவரும், நன்மையை ஏவாதவரும், தீமையை தடுக்காதவரும், என்னை பின்பற்றியவர்களுடைய இல்லை என்பதாக நபி அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, சிறியவர்கள் மீது அன்பு காட்டுவது, அந்த சிறியவர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுப்பது, அவங்க மேல அன்பு காட்டுவதை போன்று அவங்களுக்கு என்ன செய்யணும், நல்லவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்து சொல்றாங்க, அவர்களுக்கு முன்னிலையில் சிறியவர்கள் உங்களுக்கு அருகில இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு முன்னிலையில நீங்க நல்லதை பேச வேண்டும் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். அவர்களுக்கு முன் நல்லதை நீங்கள் பேசுங்கள். அதே போன்று அவர்களுக்கு நல்லவைகளின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுங்கள் என்பதாக இந்த ஹதீஸினுடைய விளக்க உரையிலே நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். எந்த சிறுவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்க மேல அன்பு காட்டுவது கடமை, பெற்றோர்களின் கடமை. அதே போன்று நல்லவைகளை கற்றுக் கொடுப்பதற்கு பெற்றோர்கள், அந்த சிறுவர்களுடைய உறவினர்கள், நமக்கு உறவுக்கார பிள்ளைகளாக கூட இருக்கலாம், சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், அவங்களுக்கு என்ன செய்யணும், நல்லதை கற்றுக் கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சிறுவருக்கு என்ன செஞ்சாங்க, ஒழு செய்ய கற்றுக் கொடுப்பார். அவர் பள்ளிக்கு தொலை வருவாரு. தொலை வரும் பொழுது அந்த பையன் ஒழு செஞ்சுக்கிட்டு இருப்பத பெருமானார் பார்ப்பாங்க. ரொம்ப தப்பா ஒழு செய்வாரு. அப்போ ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஒழு எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பார். அதே போன்று குழந்தைகளிடத்துல, சிறியவர்களிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரொம்ப நளினமாகவும் ரொம்ப கண்ணியமாகவும் நடந்து கொள்வார்கள். இப்ப இதெல்லாம் நபியினுடைய வழிமுறைகளுக்குள்ள வருது. சிறியவர்களுக்கு முன்னிலையில நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நல்ல பேச்சுக்களை பேசுங்க, கெட்டதை பேசாதீங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது என்ன செஞ்சிடறாங்க, சின்ன குழந்தைகளை வைத்துக் கொண்டு தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அது குழந்தைகளுடைய வாழ்க்கைய, அவனுடைய ஒழுக்கத்தன்மையை அது பாதிக்குது. அவன் நல்லா வளரக்கூடிய அவனுடைய அந்த ஒழுக்கமான அந்த வாழ்வியலை கணவன் மனைவி இருவருக்கும் மத்தியில நடைபெறக்கூடிய அந்த உரையாடல், கோபத்துல சண்டையில நடைபெறக்கூடிய அந்த உரையாடல் மூலமாக அந்த குழந்தையினுடைய ஒழுக்கத்தன்மைகள் பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். என்ன இப்படி பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவனும் என்ன செஞ்சிருவான், சாதாரணமா பேச ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து பெரியவர்களுக்கு நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் சொல்லப்படுகின்றது, அவர்களை நீங்கள் முதலில் மதித்து நடக்க வேண்டும். யாருடைய வீடுகள்ல பெரியவங்க இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யுங்க, நீங்க மதித்து நடந்து கொள்ளுங்கள். அவருடைய பேச்சுக்கு நீங்க முதல்ல மரியாதை செலுத்த வேண்டும். அவர்களுடைய பேச்சுக்கு முதலில் மரியாதை செலுத்துவதை
ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது. மதிப்பு குறையாமல் அவர்களை அழைக்க வேண்டும். அவங்களை அழைக்கும் பொழுது கூட என்ன செஞ்சிடக்கூடாது, அவருடைய மதிப்பு குறையாமல், கண்ணியம் குறையாமல் அவர்களை அழைக்க வேண்டும். அவங்களை ரொம்ப ரொம்ப வயசானதுக்கு பின்னாடி அவங்களை ரொம்ப மதிப்பு குறைவாக அவர்களை அழைப்பது, அவங்கள கண்ணியம் இல்லாமல் நடந்து கொள்வதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள். இதுதான் வத்தபஅன ரசூல, அல்லாஹ்வினுடைய தூதரனுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதனுடைய அடையாளம். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுவதுமே செஞ்சிருக்கிறாங்க என்பதாக நாம் ஹதீஸ்களிலும் வரலாறுகளிலும் பார்க்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை வழிமுறைகள்ல நாம தொடர்ந்து பெருமானாருடைய பால்குடி பருவத்தை நாம பார்த்துட்டு வந்தோம். இப்போ அன்னை ஹலீமா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தூக்கிட்டு போய் அவங்க பால்குடி அந்த நேரத்துல நடைபெற்ற அதிசயங்கள்லாம் நமக்கு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி நடைபெற்ற ஒரு சம்பவம் நம் வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. சரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 4 வயதாக இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு காரியத்தை செஞ்சான். என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, நபி அவருடைய நெஞ்சு பிளக்கப்பட்டது, திறக்கப்பட்டது என்பதாக ஒரு சம்பவம் இடம்பெறுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஸஹாபாக்களிடம் அழைத்து வந்ததுக்கு பின்னாடி நபி அவர்களுடைய 4வது வயதுல அவங்க விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த வயசு சிறிய பிள்ளைகளோட என்ன செஞ்சாங்க, விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. விளையாண்டு கொண்டு இருக்கும் பொழுது ஹஸரத்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் வருகை தந்து பெருமானார் அவர்களை அந்த 4 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது அவங்களை அழைத்து அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, மயக்கம் அடைய செய்து நாயகத்தினுடைய நெஞ்சை பிளந்து அவர்களுடைய இதயத்தை வெளியில் எடுத்து அதில் ஒரு துண்டை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். வரலாறுகள்ல எழுதுறாங்க, அந்த ஒரு துண்டு தான், அந்த ஒரு துண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு சொன்னாங்க, இதுதான் உன்னிடம் இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய பங்காகும் என்பதாக சொல்லி அதுல ஒரு துண்டை எடுத்துக்கிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடியதை புனிதமான ஜம்சம் தண்ணீரை கொண்டு அவர்கள் சுத்தம் செய்து மீண்டும் உள்ளே வைத்து விட்டார்கள். இத அங்க விளையாண்டு இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் எல்லாம் பார்த்துட்டு, அப்ப அன்னை ஹலிமா அவங்கள்ட்ட தான் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நேரா அன்னை ஹலிமா அவங்கள்ட்ட போயிட்டு நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும் பொழுது நபி அவர்களுடைய நிறம் மாறி நபி அவர்கள் காணப்பட்டார்கள். அப்ப உடனே அன்னை ஹலிமா அவர்கள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புடிச்சுக்கிட்டு நேரா அன்னை ஆமினாட்ட கொண்டு வராங்க. சரியா 4 வயசுல அன்னை ஆமினாமட்ட கொண்டு வந்து நடந்த நிகழ்வுகளை சொல்லி, இனிமேல் உங்க பிள்ளையை நீங்களே வச்சுக்குங்க என்பதாக அன்னை ஆமினா அவர்களிடத்துல ஒப்படைச்சிட்டு அன்னை ஹலிமா அவர்கள் சென்று விடுகின்றார்கள். 4 வயது வரைக்கும் அன்னை ஹலிமா வளர்த்தாங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அன்னை ஆமினாமா தாயார் இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டாங்க. 6 வயது வரை தன்னுடைய தாயின் இடத்துல வளர்ந்தாங்க. 6 வயதுக்கு மேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் அன்னை ஆமினா அவர்கள் உடல் நலம் சரியில்லாம என்ன செஞ்சுட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க என்பதாக நாம் வரலாறுல பார்க்கிறோம். இப்போ ஹஸரத்னா அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் பார்த்திருக்கேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சில் தைக்கப்பட்டதற்கான அடையாளத்தை நான் பார்த்திருக்கிறேன் என்பதாக ஹஸரத்னா அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இடம்பெறுது. அப்ப அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு என்ன செய்வான், அல்லாஹ் மார்க்க ஞானத்தை கொடுப்பான ஒரு ஹதீஸ் இருக்கு. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்றே அல்லாஹ் இறை தூதராக, இந்த உலகத்திற்கு அவர்களை இறை தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்பதற்கு இந்த வரலாறுகள், இந்த சம்பவங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய நபியை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாய் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.